Hi guys, welcome to our channel. We are Skill Genius. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ஸிங் எலமெண்ட் இன் அன் அரே, ஒரு அரேயில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் வந்து மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஓகேவா? இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ரைட் அ ஜாவா ப்ரோக்ராம் டு செக் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஆல் கேரக்டர்ஸ் இன் அன் அரே. ஓகேவா? இப்போ ஒரு அரே இருக்குன்னா இப்போ அதில் வந்து 1 2 3 1 2 அப்படின்னு மாற்றி இப்போ நம்ம சம் செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. இதில் வந்து 1 எத்தனை டைம் வந்திருக்கு, அடுத்து வந்து 2 எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, அதுக்கப்புறம் வந்து 3 எத்தனை டைம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதோட ஃப்ரீக்வன்சின்றது வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட்டேஷன் வந்து சொல்லுவோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இன்புட்டில் 10 20 10 30 20 10 அப்படின்னு இருக்கா. இதில் வந்து நமக்கு அவுட்புட் எப்படி பிரிண்ட் ஆகணும்னா 10 எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, 1 2 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, 20 2 டைம்ஸ் ரிப்பீட் 10 வந்து 1 2 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, 20 வந்து 1 2 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் 30 1 டைம் ரிப்பீட் ஆயிருக்கு. இது வந்து நமக்கு வந்து அவுட்புட்டாக வரணும். ஓகேவா? 10 3 டைம் 20 2 டைம்ஸ், அதுக்கப்புறம் வந்து 10 1 டைம் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகணும். ஓகேவா? இப்போது இதுக்கு வந்து கோட் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நிறைய பேர் வந்து வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கோடிங் செஷனுக்குள்ளே போகலாம். வந்து கோடிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வன்சி .java அப்படின்னு சொல்லி ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து பப்ளிக் கிளாஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபைல் நேம், இது வந்து ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string args அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிட்டு இப்போ இதுக்குள்ள என்ன பண்ண போறோம்னா நம்ம எந்த அரேல இருக்க எலமெண்ட்ஸை வந்து ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அரே வந்து ஒன்று கிரியேட் பண்றோம். ஓகேவா? இன்ட் ARR அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ல பார்த்த அரேவே எடுத்துக்கலாம். 10 20 30 10 20 10 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதில் வந்து அரேவோட லென்த் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு இன்ட் n ஈக்குவல் டு அரே டாட் லென்த் அப்படின்னு சொல்லி எழுதுக்கணும். ஓகேவா? அடுத்து பூலியன் அரே ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகேவா? பூலியன் விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறோம். இது வந்து நம்ம என்ன எப்படி பார்க்குறோன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து மிஸ்ஸிங் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்ல, அதுலேயும் என்ன பண்ணோம், பூலியன் சொல்லிட்டு ப்ரெசென்டா இல்லையா அப்படி ப்ரெசென்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூலியன் அரே கிரியேட் பண்ணோம். இங்கே வந்து விசிட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூலியன் அரே கிரியேட் பண்ணுறோம். ஓகேவா? அதில் நியூ பூலியன் அரேவோட லென்த்து, அந்த லென்த்துக்கு நீ வந்து பூலியன் வந்து கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பூலியன் அரே வந்து கிரியேட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? இப்போ இதோட லென்த் என்னது 2 4 6. ஓகேவா? ஸோ இங்கேயும் வந்து 6 டைம்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? இப்போ நீங்கள் இதை வந்து நீங்கள் எண்ணில் அரே லென்த்து வாங்கி அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்து என் அப்படின்னு சொல்லி அரேயோட லென்த்து போட்டிருக்கீங்க. இப்போ இதை வந்து எப்படி பண்ணலான்னா இந்த லைன் நீங்கள் அரே லென்த்து தனியாக வாங்காமல் நீங்கள் இங்கே வந்து அரே டாட் லென்த் அப்படின்னு சொல்லியும் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் இங்கே கண்டிஷன்ஸ்குள்ளெல்லாம் கொடுக்கும் போது ஐ லெஸ் தென் அரே டாட் லென்த், ஜே லெஸ் தென் அரே டாட் லென்த் அப்படின்னு கொடுக்கணும். அப்படி இல்லை இப்படி கொடுக்க போறீங்கன்னா ஐ லெஸ் தென் என், ஜே லெஸ் தென் என் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம வந்து ப்ரீவியஸாக இருந்த மாதிரியே இருக்கட்டும். ஸோ இப்போ அடுத்தது வந்து லூப்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அவுட்டர் லூப்பில் என்னன்னா இன்ட் ஐ ஈக்குவல் டு 0 i லெஸ் தென் n i ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ இதுக்குள்ள என்ன பண்றோம்னா ஒரு இஃப் கண்டிஷன்ல விசிட்டட் ஆஃப் i ஈக்குவல் டு ட்ரூவா இருந்துச்சுன்னா அதை வந்து நீ கண்டினியூ பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? கண்டினியூ
அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இப்போ விசிட்டட் ஆஃப் ஐ ட்ரூவாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிடு அப்படின்றது தான். கண்டினியூன்றது ஸ்கிப் பண்ணுறது. ஓகேவா? கண்டினியூ ஸ்கிப் பண்ணும். ஓகேவா? இப்போ இதை என்ன பண்ணோம்? இப்போ விசிட்டட் ஆஃப் ஐனா இப்போ ஐயில் வந்து 0 இருக்கா? விசிட்டட் ஆஃப் 0 10 வந்து இங்கே பூலியன் அரேல வந்து ட்ரூவாக இருக்கா ஃபால்ஸாக இருக்கான்னு செக் பண்ணணும். ட்ரூவாக இருந்துச்சுன்னா அந்த 10 ஸ்கிப் பண்ணிடும், அடுத்த இதுக்கு போயிடும், 20க்கு போயிடும். ஸோ இது வந்து 10. இப்போ ஐ வந்து 10. இப்போ எல்லாத்துலேயுமே இங்கே வந்து இனிஷியலாக ஃபால்ஸ்ன்னு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து கண்டினியூ ஆகும். கண்டினியூ ஆச்சுன்னா அடுத்தது இப்போ இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணி வந்து கொடுக்குறோம். இதை ஏன் நம்ம வந்து இன்னர் லூப்புக்குள்ளே கொடுக்குறோன்னா, இப்போ இதோட வேல்யூ இந்த கவுண்ட்ன்ற வேல்யூ வந்து ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் எடுக்க போகிறோம். ஸோ இது வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒவ்வொரு கேரக்டருக்கும் எடுத்து அதை வந்து என்ன பண்ணுவோம்னா பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நமக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரே கவுண்ட் தான் வரப்போகுது அப்படின்னும் போது நம்ம வந்து இதை வந்து லூப் வெளியே போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இது வந்து ஒவ்வொரு கேரக்டருக்கும் லூப் மாறப்போகுது. ஸோ அதுக்கு தான் வந்து இன்னர் லூப்பில் கொடுத்துருக்கோம். நீங்கள் இங்கே ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆக இங்கேயும் கவுண்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? கவுண்டோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் மீன்ஸ் கவுண்ட் ஆட் ஆக சேஞ்ச் ஆகும். ஓகேவா? அடுத்தது இன்னர் லூப். இன்னர் லூப்பில் என்னன்னா இன்ட் ஜே ஈக்குவல் டு ஐ ப்ளஸ் 1. ஓகேவா? ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஐ 0ன்னு எடுக்கிறோம், அதாவது 10 எடுக்கிறோம். அதுக்கடுத்து இந்த ஜேன்ற லூப்பில் இந்த இன்னர் லூப்பில் என்ன பண்ண போகிறோம்னா 10 எடுத்து மற்ற எல்லா எலமெண்ட்ஸோடையும் கம்பேர் பண்ண போகிறோம். அதனால தான் ஐ ப்ளஸ் 1. ஸோ அடுத்த வேல்யூலேருந்து போயிடும்ல. அடுத்து ஜே லெஸ் தென் என் ஜே ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ இதுக்குள்ளே என்ன சொல்கிறோன்னா, இதில் கண்டிஷன் இஃப் அரே ஆஃப் ஐ ஈக்குவல் டு அரே ஆஃப் ஜேவா இருந்துச்சுன்னா இதை வந்து விசிட்டட் ஆஃப் ஜே ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நீ ட்ரூன்னு ரீப்ளேஸ் பண்ணிடு, ஜேன்ற பிளேஸை வந்து ட்ரூ அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணி விட்ரு. அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு, கவுண்ட் ப்ளஸ் ப்ளஸ் ஒரு கவுண்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இப்போ ஏன் இங்கே வந்து கவுண்ட் ஸ்டார்டிங்கே 1 எடுத்துருக்கோன்னா, இங்கே அந்த வேல்யூ இருக்குது. இப்போ 10ன்றது ஒரு 1 டைமாவது இருக்குது. எல்லா வேல்யூ 1 டைம் இருக்கும். இருக்கிற வேல்யூ மட்டும்தான் இதுக்குள்ளே வரும். ஸோ எந்த வேல்யூவோடையும் மேட்ச் ஆகலைன்னா, இப்போ 30 வந்து இனிஷியலாக கவுண்ட் 1ன்னு இருக்குமா, இப்போ எந்த வேல்யூவோடையும் மேட்ச் ஆகலை. ஸோ அந்த கவுண்ட் வந்து 1ன்னே தான் பிரிண்ட் ஆகும். இப்போ இங்கே 10ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கவுண்ட் இங்கே வந்து இப்போ அரே ஆஃப் 5 ஈக்குவல் அரே ஆஃப் ஜேன்னு கொடுத்துருக்கோமா. இப்போ 10 கம்பேர் பண்ணிக்கிட்டே போகும்போது இந்த வேல்யூ வந்து என்ன ஆகும், ஈக்குவல் ஆகும். ஸோ இந்த வேல்யூ வந்து ட்ரூன்னு மாறும். ஓகேவா? அப்போ வந்து என்ன பண்ணும், கவுண்ட் வந்து 1 இன்க்ரீஸ் பண்ணிக்கும். ஸோ 2 ஒரு 10 இருக்குது, அப்புறம் செகண்ட் 10 வந்துருக்கு. அப்புறம் மறுபடியும் கண்டினியூ பண்ணும்போது இங்கே ஒரு 10 இருக்கும். இதை வந்து ட்ரூன்னு மாற்றிட்டு கவுண்ட் இன்னொன்று இன்க்ரிமெண்ட் பண்ணும், 3ன்னு மாறும். ஸோ 1 2 3 டைம்ஸ் 10 வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். கவுண்ட் என்னென்ன கேரக்டர்ஸ் வந்து எத்தனை டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ system dot out dot print ln வச்சுப்போம். ஓகேவா? இப்போ இதில் என்ன பண்ணுறோன்னா, என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், அரே ஆஃப் ஐனே பிரிண்ட் பண்ணுறோம். இந்த ஐ எங்கே எடுக்கிறோமோ அது வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆகிருக்கு, ரிப்பீட் ஆகிருக்கிறதுக்கு வந்து கவுண்ட்டு. ஓகேவா? இப்போ இது என்ன ஆகும்னா, அரே ஆஃப் ஐல என்ன இருக்கோ அது வரும், அதோட கவுண்ட் என்ன இருக்கு அப்படின்றது வந்து இந்த கவுண்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ இதோட அவுட்புட் பார்ப்போம். ஜாவா சி frequency டாட் ஜாவா. ஸோ எந்த எரரும் இல்லை, கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ வந்து ரன் பண்ணி பார்ப்போம். ஜாவா ஃப்ரீக்வன்சி. சரி, இங்கே வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். என்னென்னா, இதை வந்து ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். ஸோ இது வந்து கண்டிஷன் செக் பண்ணுறோம்ல. ஸோ இஃப் விசிட்டட் ஆஃப் ஐ அப்படின்னே வச்சுக்குவோம். ஓகேவா? இது வந்து என்னென்னா பூலியன் தானே. இது வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா இஃப் ட்ரூ அப்படின்னு இருக்கும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இஃப் ஃபால்ஸ் அப்படின்னே வந்து வருமா.
இப்போ இது வந்து என்ன ஆகும், விசிட்டட் ஆஃப் ஐ வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா கண்டினியூ பண்ணிடும். இது வந்து ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அப்படியே வந்து லூப் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். கண்டினியூ மீன்ஸ் அடுத்து எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து கம்பைல் பண்ணி பார்ப்போம். கம்பைல் ஆயிடுச்சு. ஸோ எந்த எரரும் இல்லை. இப்போ ரன் பண்ணலாம். ரன் பண்ணால் என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். நமக்கு 10 = 3 அப்படின்னு இருக்கா, 20 = 2ன்னு இருக்கா, 30 = 1 அப்படின்னு வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதில் என்ன வேணால் என்ன அரே வேணால் கொடுத்துக்கலாம். அதில் வந்து உங்களுக்கு வந்து பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து என்ன நம்பர் கொடுக்கலாம், 1 2 3 1 2 3 4 5 6 5 4 அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இது வந்து மேனுவலாகவே வந்து எண்ணிப்போம். 1 எத்தனை டைம் இருக்குது, 1 2 2 டைம்ஸ் இருக்கா, 2 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 1 2 2 டைம்ஸ் இருக்குது, 3 வந்து 1 2, 4 வந்து 1 2, 5 1 2, 6 1 டைம் இருக்குது. ஓகேவா? 6 மட்டும் 1 டைம் இருக்குது, மற்ற எல்லா கேரக்டரும் 2 டைம்ஸ் இருக்குது. இதை வந்து கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்ப்போம். இப்போ என்ன வந்திருக்கு, இங்கே வந்து 1 2 டைம்ஸ் வந்திருக்கு, 2 2 டைம்ஸ் வந்திருக்கு, 3 2 டைம்ஸ் வந்திருக்கு, 4 2 டைம்ஸ் வந்திருக்கு, 5 2 டைம்ஸ் வந்திருக்கு, 6 வந்து 1 டைம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஓகேவா? இப்படி தான் வந்து ஒரு அறையில் இருக்க எலமெண்ட்ஸோட ஃப்ரீக்வன்சியை வந்து கவுண்ட் பண்ணணும். ஓகேவா? எப்படி இப்போ என்ன கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அறையில் இருக்க எல்லா எலமெண்ட்டோட ஃப்ரீக்வன்சியும் வேணும் எனக்கு அப்படின்னா இந்த மாதிரி எடுக்கணும். இது அடுத்து மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட், அதாவது ஒரு அறையில் எந்த எலமெண்ட் ஹையஸ்ட் டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா 10 வந்து 3 டைம் வந்திருக்கா. ஸோ வந்து 10ன்றது தான் பிரிண்ட் ஆகணும். ஏன்னா அதுதான் வந்து ஹையஸ்ட் டைம் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அது வந்து அடுத்து ப்ராப்ளம் சால்விங்கில் அடுத்தது வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்கு வச்சு சொல்லுவேன். ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு கேரக்டர் எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு, இதே மாதிரி தான். இப்போ இது எலமெண்ட்ஸ் செக் பண்ணோமா, அதில் வந்து கேரக்டர்ஸ் செக் பண்ணுவோம். ஒரு கேரக்டர் வந்து எத்தனை டைம் ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மொத்த ஸ்ட்ரிங்கோட கேரக்டர்ஸ்க்கு ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுவோம். அடுத்தது வந்து மறுபடியும் வந்து நான் சொன்னேன்ல ஒரு அரேயில் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் எலமெண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால் அடுத்தது வந்து அது பார்ப்போம். ஓகேவா? இப்போ அடுத்தடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த மாதிரி தான் ஃப்ரீக்வன்சி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரீக்வன்சி தான் செக் பண்ண போகிறோம். ஃப்ரீக்வன்சி மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டு அந்த மாதிரி தான் செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத வந்து லைன் பை லைன் வந்து நான் வந்து அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து ப்ரோக்ராம் பார்த்தாச்சு, இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரீக்வன்சி கவுண்ட் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து ப்ரோக்ராமோட என்ட்ரி பாயிண்ட். அடுத்தது வந்து நம்ம அரே. ஓகேவா? இது வந்து நம்ம கொஸ்டினில் எடுத்துக்கிட்ட அரேவே எடுத்துக்கலாம். ஓகேவா? 10 20 30 மறுபடியும் 10 வந்துச்சுல, 10 20 அதுக்கப்புறம் 10. ஓகேவா? இதுதான் வந்து நம்ம கொஸ்டினில் எடுத்த அரே. இதுக்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு அடுத்தது வந்து இன்ட் எண்ணில் வந்து அரேயோட லென்த் வாங்கியிருப்போம். இதோட லென்த் என்ன, 1 2 3 4 5 6. ஓகேவா? n = 6 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ பூலியன் அரேவும் வந்து எப்படி கிரியேட் ஆகிருக்கும், ஃபால்ஸ் 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 எத்தனை வந்திருக்கு, ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆகிருக்குமா. இப்போ அடுத்தது வந்து இன்னர் லூப்பில் வந்து என்ன செக் பண்ணுறோன்னா i = 0 i less than n i ++ அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்கோம்னா கண்டிஷன் சொல்லியிருக்கோம். i வந்து லெஸ் தென் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ n வந்து 6, i less than 6 அப்படின்னு செக் பண்ணுவோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அதுக்கப்புறம் உள்ள ஒரு கண்டிஷன் என்ன சொல்லியிருக்கோம்னா இஃப் விசிட்டட் ஆஃப் iனா விசிட்டட் ஆஃப் 0 இது வந்து ட்ரூவாக இருந்தால் கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு தான் வந்து 0 வந்து ஃபால்ஸ்ன்னு தானே இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுவோம், அடுத்தது இதுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆக ஸ்டார்ட் பண்ணும். கண்டினியூன்றது வந்து அந்த வேல்யூவை ஸ்கிப் பண்ணிடு அப்படின்னு சொல்கிறது தான் கண்டினியூ. ஓகேவா? இந்த ஃபால்ஸ்ன்ற பிளேஸில் ட்ரூ அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த 10 ஸ்கிப் பண்ணிடும், அடுத்து 20க்கு போயிடும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ஃபால்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆக ட்ரை பண்ணும். ஓகேவா? கவுண்ட் 1ன்னு கொடுத்துருக்கோம். அடுத்தது இதில் என்னென்னா j = i + 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். i + 1 மீன்ஸ் 0 + 1, அதாவது 1. நெக்ஸ்ட் இது வந்து என்ன பண்ணுறோம், நான் என்ன சொல்லியிருந்தேன், 10 எடுத்து எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணுவோம். அடுத்து 20 எடுத்து எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணுவோம். 30 எடுத்து எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டையும் எடுத்து மற்ற எல்லா எலமெண்ட்டோடையும் கம்பேர் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இங்கே j = 1 அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 less than 6 அப்படின்னு செக் பண்ணுவோம். கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். இப்போ இங்கே உள்ள என்ன கொடுத்துருக்கோன்னா அரே ஆஃப் i = அரே ஆஃப் jவா இருந்தால் விசிட்டட் ஆஃப் j வந்து ட்ரூ அப்படின்னு மாற்றிடு அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேவா? இப்போது இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன் எடுத்துக்கும், அதாவது I = 0 தானே. அப்போ என்ன ஆகும்னா இப்போ இதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னு தான் சொல்கிறேன். அரே ஆஃப் I என்னது 0 ஈக்குவல் டு அரே ஆஃப் J என்னது 1. ஓகேவா? அரே ஆஃப் 0 என்னது 10, அரே ஆஃப் 1 என்னது 20. இது ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுவோம். ஈக்குவல் கிடையாது, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. அடுத்தது என்னென்னா அரே ஆஃப் 0. இந்த லூப் வந்து டோட்டலாக 5 டைம்ஸ் ரன் ஆகும், ஏன்னா 6 வரையும் இல்லை. இது வந்து கண்டிஷன் ஃபெயில் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரையும் இது எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே தானே இருக்கும். அடுத்தது அரே ஆஃப் 0 செக் பண்ணும். அரே ஆஃப் 0 ஏ ஆஃப் 2ன்னு செக் பண்ணும் அடுத்தது, ஏன்னா இங்கே வந்து இன்க்ரிமெண்ட் ஆயிரும் J. ஸோ இது வந்து 2 அப்படின்னு செக் பண்ணும். ஓகேவா? இப்போ 10ம் 30யும் ஈக்குவலான்னு செக் பண்ணும். இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அடுத்தது அரே ஆஃப் 0 ஈக்குவல் டு அரே ஆஃப் 3 அப்படின்னு சொல்லி இன்க்ரிமெண்ட் ஆகிருக்கும்ல. ஸோ 0th இண்டெக்ஸ் வேல்யூவும் 3rd இண்டெக்ஸ் வேல்யூவும் செக் பண்ணும். 10 = 10. ஓகேவா? இது சாட்டிஸ்ஃபை ஆகி இந்த ஜேவை வந்து ட்ரூ அப்படின்னு மாற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ 3rd இண்டெக்ஸ் தானே. ஸோ என்ன ஆகும், நம்ம வந்து 0 1 2 3 4 5 இன்னொன்று எடுத்துக்கோம் ஃபால்ஸ். இப்போ 3rd இண்டெக்ஸ் என்ன 0 1 2 3. இது வந்து என்ன ஆகும், ஃபால்ஸ்லேருந்து ட்ரூ அப்படின்னு சொல்லி எக்ஸ்சேஞ்ச் ஆகும், ரீப்ளேஸ் ஆகும். ஓகேவா? அடுத்தது அரே ஆஃப் 0 அரே ஆஃப் இன்க்ரிமெண்ட் ஆகி 4 அப்படின்னு வருமா. இப்போ 0th இண்டெக்ஸ் வேல்யூவில் இருக்க 10ம் 4th இண்டெக்ஸ் வேல்யூவில் 20 ஈக்குவலான்னு செக் பண்ணோம், சாட்டிஸ்ஃபை ஆகாது. அடுத்தது அரே ஆஃப் 0 அரே ஆஃப் 5. இந்த அரே ஆஃப் 0th இண்டெக்ஸில் இருக்கதும் லாஸ்ட்டு 5th இண்டெக்ஸில் இருக்கதும் ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ணுவோம். ஈக்குவல் தான், 10 தான் இருக்குது. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகி நம்ம லாஸ்ட் வேல்யூ வந்து என்னென்னு ரீப்ளேஸ் ஆகும், ட்ரூ அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் ஆகிரும். ஓகேவா? இந்த 2 பிளேஸும் ட்ரூ ஆகிடுச்சு. இப்போது இது முடிஞ்சிருச்சு. இங்கே வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்கோம், இங்கே சாட்டிஸ்ஃபை ஆகும்போது ட்ரூன் மாதிரி கவுண்ட் ப்ளஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. அப்போ இந்த இடத்துல ட்ரூ ஆகுதா, அப்போ ஒரு கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கவுண்ட் வந்து என்னென்னு மாதிரி இருக்கும், 2 அப்படின்னு சொல்லி மாதிரி இருக்கும். இங்கேயும் ஒரு தடவை கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கு. ஸோ இங்கேயும் கவுண்ட் ஒரு இது இன்க்ரிமெண்ட் ஆகி அடுத்தது 3 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷனில் நமக்கு வந்து 10 தானே செக் பண்ணியிருக்கோம். ஸோ 10 வந்து 3 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து 10க்கு நடக்கிறது. ஓகேவா? அடுத்தது ஐட்ரேஷன் 1. ஐட்ரேஷன் 1ன்னும் போது நம்ம வந்து விசிட்டட் ஆஃப் விசிட்டட் ஆஃப் 1 என்னது ஃபால்ஸ்ன்னு தான் இருக்குது. ஸோ வந்து நமக்கு இந்த இதுக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து புதுசாக கவுண்ட் 1ன்னு தான் ஸ்டார்ட் ஆகும், 3ன்னு ஸ்டார்ட் ஆகாது, கவுண்ட் 1ன்னு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதே தான் அரே ஆஃப் 1 ஈக்குவல் டு அரே ஆஃப் 2 அப்படின்னு செக் பண்ணுவோம். ஓகேவா? ஏன்னா வந்து I+1, இப்போ ஐயில் வந்து 1 இருக்குது. ஓகேவா? ஸோ I+1 2ன்னு வரும். அரே ஆஃப் 1ம் அரே ஆஃப் 2வும் ஈக்குவலான்னு செக் பண்ணுவோம். ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகாது. அடுத்தது வந்து அரே ஆஃப் 1 ஈக்குவல் டு அரே ஆஃப் 3ஆன்னு செக் பண்ணோம். என்ன ஈக்குவலா, 1 3 ஈக்குவல் கிடையாது, சாட்டிஸ்ஃபை ஆகாது. அடுத்தது 1 ஈக்குவல் டு 4ஆன்னு செக் பண்ணோம். இது ஃபஸ்ட் இண்டெக்ஸு, 4th இண்டெக்ஸ் வந்து இந்த 20. ஸோ ஈக்குவல், இது சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ என்ன ஆகும், 4th இண்டெக்ஸ் வந்து ட்ரூ அப்படின்னு மாற்றிடு அப்படின்னு சொல்கிறோம். 1 2 0 1 2 3 4. இது வந்து என்னென்ன ரீப்ளேஸ் ஆகும், ட்ரூ அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் ஆகிடுமா. அப்புறம் என்ன சொல்லியிருக்கோம், கவுண்ட் ++. இங்கே வந்து கவுண்ட் 2 அப்படின்னு ஆயிருக்கும். ஓகேவா? அடுத்தது 1 ஈக்குவல் டு 5 அப்படின்னு செக் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். 20 ஈக்குவல் டு 10 கிடையாது. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகலை இது சொல்கிறோம். இப்போ அடுத்து வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஓகேவா? 1 ஈக்குவல் டு 5 அப்படின்னு பார்க்கும்போது 20 அதுக்கப்புறம் 10 அப்படின்னு இருக்குது, சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ வந்து இந்த லூப் முடிஞ்சிருச்சு. இப்போ கவுண்ட் என்ன இருக்குது, 2ன்னு இருக்குது. ஸோ 20யோட ஃப்ரீக்வன்சி 2. ஓகேவா? அடுத்தது I = 2 அப்படின்னு சொல்லி வருமா. I = 2ன்னும் போது இப்போ விசிட்டட் ஆஃப் 2 அப்படின்னு பார்ப்போம். அப்போ அதுவும் ஃபால்ஸ் தான். ஸோ அடுத்து இது ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். I = 2 வந்து நமக்கு இப்போ 13 இருக்குது. ஸோ நான் வந்து இப்படி 2 சும்மா அரே ஆஃப் 2ன்னு எடுக்காமல் சும்மா 2ன்னு மட்டும் வைக்கிறேன். 2 ஈக்குவல் டு 3ஆன்னு செக் பண்ணுவோம். ஏன்னா இங்கே வந்து J+1 2 + 1 3. ஓகேவா? 2 ஈக்குவல் டு 3 செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கதும் 3rd இண்டெக்ஸில் இருக்கிறது ஈக்குவல் இல்லை. ஸோ இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அடுத்தது 2 ஈக்குவல் டு 4 செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கதும் 4th இண்டெக்ஸில் இருக்கிறதும் ஈக்குவலா அப்படின்னு செக் பண்ணுவோம். இது சாட்டிஸ்ஃபை ஆகாது. அடுத்தது செகண்ட் இண்டெக்ஸில் 2 ஈக்குவல் டு 5 செக் பண்ணும்.
இதுவும் ஈக்குவல் கிடையாது, சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகேவா, இங்கே வந்து எந்த சேஞ்சஸுமே நடக்கலை. ஸோ வந்து கவுண்ட் வந்து 1ன்னு தான் இருக்குமே. ஸோ அப்போ அது என்ன ஆகும், 30 = 30 வந்து 1 அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகும். ஓகேவா, அடுத்தது I = 3. இப்போது இதில் பார்த்தீங்கன்னா தேர்ட் இண்டெக்ஸில் என்ன இருக்குது, 0 1 2 3 ட்ரூன்னு இருக்குது. ஸோ இங்கே உள்ள வந்து இஃப் விசிட்டட் ட்ரூன்னும் போது கண்டினியூ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி செக் பண்ணிட்டோம். ஸோ இதை வந்து நீங்கள் மறுபடியும் செக் பண்ண தேவையில்லை. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் என்ன ஆகும், இதை வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஓகேவா, அடுத்தது ஐட்ரேட் ஆகி இப்போ வந்து என்ன ஆகும், I = 4ன்னு மாறுமா, 4ன்னு செக் பண்ணும் போது அதுக்கும் ட்ரூன் தான் இருக்குது. ஸோ இங்கே அதுக்கும் ஸ்கிப் பண்ணிடும். அடுத்து I = 5க்கு வரும். 5ன்னு பார்க்கும்போது அது வந்து ஃபால்ஸுன்னு தான் இருக்குது. ஸோ வந்து அந்த இண்டெக்ஸை எடுக்கும். ஓகேவா, சாரி 5 வந்து சாரி இதில் வந்து ஒரு இந்த ஃபால்ஸ் லாஸ்ட் ஃபால்ஸ் வராது. ஓகேவா, இங்கே தான் இதோட முடிஞ்சிருச்சு. நான் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்து 5, இது வந்து ட்ரூன்னு மாறி இருக்கும். எப்போது இந்த ஃபஸ்ட்டு ஐட்ரேஷன்லேயே மாறி இருக்கும். ஓகேவா, இது வந்து சாட்டிஸ்ஃபையாக இருக்குது. ஸோ வந்து ட்ரூ அப்படின்னு மாறி இருக்கும். ஸோ I = 5ன்னும் போது அது வந்து ட்ரூவாக இருக்கும், அதையும் ஸ்கிப் பண்ணிடும். ஓகேவா, இப்படி தான் வந்து ஒரு அரேயில் இருக்க அரேயில் இருக்க எலமெண்ட்ஸோட ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறது. ஓகேவா, இப்போ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னா, ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்க கேரக்டர்ஸோட ஃப்ரீக்வன்சி செக் பண்ணுறது. ஓகேவா.